தானம், தர்மம் இது சிறந்ததப்பா, உயர்ந்தது. ஏழைகளுக்கு இறங்குறவன் எனக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொன்னீர். நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள் என்று சொன்னீர். நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீர்கள் என்று சொன்னீர். நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தீர்கள் என்று சொன்னீர். ஆகவே இந்த ஆகாரத்தை கொடுத்த இதற்கு உதவி செஞ்ச பிள்ளைகளை கரத்தில் ஒப்படைக்கிறேன். சமைத்த பிள்ளைகளை கரத்தில் ஒப்படைக்கிறேன். சாப்பிட்ற பிள்ளைகளை கரத்தில் ஒப்படைக்கிறேன் ஐயா. உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் குணமளிக்கிற வல்லமை, அற்புதங்களை செய்ய சக்தி இதை சாப்பிடும்போது உடலை பாய்வதாக. இப்பொழுது சமைத்த இந்த அப்பத்தையும் ஆகாரத்தையும் இந்த குழம்பை உங்கள் கரத்தில் ஒப்படைத்து நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலிருந்து இவங்க உண்ணுகிற உணவு, இவங்க குடிக்கிற தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முதல் மனுஷன் செஞ்ச பாவத்தினால் அப்பம் சபிக்கப்பட்டது, அவன் குடிக்கிற தண்ணீர் சபிக்கப்பட்டது. ஆனால் இந்த முதல் நாளிலிருந்து, இந்த நேரத்திலிருந்து இவங்க எப்போ சாப்பிட்டாலும் சரி, இவங்க சமைக்கிற உணவு ஆசீர்வதிக்கப்படட்டும், இவங்க சாப்பிட்ற உணவு ஆசீர்வதிக்கப்படட்டும், இவங்க குடிக்கிற தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவங்களுடைய எல்லா சாப்பிடுகிற ஆகாரங்களும் அப்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த அப்பத்திலே ஆகாரத்தில் இருக்கக்கூடிய விஷத்தன்மைகள் ஆண்டவரே, இந்த பயிரில் அடிக்கக்கூடிய அந்த மருந்தினுடைய விஷங்கள், இவங்க சேர்க்கக்கூடிய ஆண்டவரே அந்த கெமிக்கல் இருக்கக்கூடிய விஷங்கள் எல்லாம் இவங்க சாப்பிடும்போது அந்த உணவிலிருந்து வெளியேறுவதாக, அந்த உணவை விட்டு வெளியேறுவதாக. நீங்கள் இவங்க சாப்பிட்ற உணவை உங்கள் பிரச்சனை, உங்கள் இரத்தத்தினால் ஆசீர்வதித்து அது ஆரோக்கியமானதாக, உங்கள் உடம்பு ஆன்மாவுக்கு, உடலுக்கு, ஆவிக்கு சக்தி கொடுக்கக்கூடிய, உயிர் கொடுக்கக்கூடிய, பலன் கொடுக்கக்கூடியதாக மாறுவதாக. ஆண்டவரே, இந்த சாப்பாடை சாப்பிடும்போது இது இரத்தமாய் மாறுகிறது, மச்சையாய் மாறுகிறது, கொழுப்பாய் மாறுகிறது, எலும்பாய் மாறுகிறது, ஆண்டவரே விந்தாய் மாறுகிறது. இப்படி பல உடம்புக்குள்ளே என்ன செய்கிறது? நீர் கொடுத்திருக்கிற அந்த படைத்திருக்கிற படைப்பினுடைய மிஷின், ஜீரண சக்தி இப்பொழுது உடம்புக்குள்ளே சீராக இயங்குவதாக. ஜீரணம் சக்தி எல்லாத்தையும் இப்படி தனித்தனியாக பிரித்து அதனுடைய கழிவை, விஷத்தை என்ன செய்யட்டும், இந்த உடலிலிருந்து வெளியேற்றும்படியாக நான் கட்டளையிடுகிறேன். இந்த உடம்புல இருக்கக்கூடிய நீர் படைத்த இந்த சிருஷ்டி, இந்த ஜீரண சக்தி சரியாக இயங்கட்டும், சரியாக செயல்படட்டும், சரியாக இயங்கட்டும். எல்லா உணவுகளையும் ஜீரணமாக்கி கெட்டதை, விஷத்தை, இந்த உடலுக்கு தீமையை விளைவிக்கக்கூடிய எல்லா கெமிக்கலையும் அது வெளியேற்றி விடுவதாக, இந்த உடலை விட்டு வெளியேறுவதாக. எல்லா விஷமும் ஒன்றுமில்லாமல் போவதாக. உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின் வடிவில் ஆசீர்வதிக்கிறேன். Jesus, one is kind of the pray called on Israel of fire. Let's உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறேன் ஐயா. இப்பொழுது உங்கள் பிள்ளைகள் மேலும் பாதுகாப்பை கட்டவிழ்கிறேன். இந்த வீட்டில் கடந்து செல்கிறார்கள். ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய, மற்ற பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய, பக்கத்து மனிதர்களுடைய இருக்கக்கூடிய சாபங்கள், பாவங்கள் எதுவும் நமது பிள்ளைகள் அண்டாது, பிள்ளைகளுடைய குடும்பத்தை, வீட்டை அண்டாது. உங்கள் இரத்தம் பாதுகாப்பதாக, உங்கள் அக்கினி பாதுகாப்பதாக. இவர்களை பாதுகாக்க முடியாது நீ நியமித்த பணிவுடைய ஆவிகள் இப்பொழுது இவர்களை பாதுகாப்பதாக. இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற, இந்த நிகழ்ச்சியை பார்த்து மனம் திரும்பி இயேசுவே உம்மை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய இரத்தத்தை பயன்படுத்தி, உங்களுடைய நாமத்தை பயன்படுத்தி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி உன் தன்னை அர்ப்பணித்த அத்தனை பிள்ளைகளையும் பாதுகாக்கும்படியான தேவ தூதர்கள் இப்பொழுது அவர்களை சூழ்வார்களாக. இந்த உலகத்தின் அதிபதி இஸ்பிலித்து, இந்த காமவல்லி, இந்த விபச்சாராவி, பிரிவினையின் ஆவி, கொலைவெறியின் ஆவி, தற்கொலையின் ஆவி எதுவும் இவர்களை, இந்த வீட்டை, இவர்களுடைய வீட்டை சுற்ற நெருங்காது. எரிந்து சாம்பலாவதாக உங்கள் அக்கினிகளை ஒப்படைக்கிறேன். உங்கள் பிள்ளைகள் இப்பொழுது இந்த திருத்தலத்திலிருந்து வீட்டுக்கு போகிறார்கள். அந்த வீடு சுற்றிலும் உங்கள் வேலை பாதுகாப்பு இருக்கட்டும். நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பிள்ளைகளுடைய வீடும் உங்கள் பாதுகாப்பில், உங்கள் இரத்தத்தினால் பாதுகாக்கப்படட்டும். உங்கள் இரத்தத்துக்குள் ஒப்படைக்கிறேன், உங்கள் அக்கினிகள் ஒப்படைக்கிறேன். இந்த வருஷம், இந்த முதல் நாளில் இருந்து இவங்க பைக்கில் போகும்போது உங்கள் பாதுகாப்பு இருக்கட்டும், பஸ்ஸில் போகும்போது உங்கள் பாதுகாப்பு இருக்கட்டும், காரில் போகும்போது உங்கள் பாதுகாப்பு இருக்கட்டும், நடந்து போகும்போது உங்கள் பாதுகாப்பு இருக்கட்டும்.
உங்களை சார்ந்து வாழுகிற, தனித்து எல்லா பிரச்சனைக்கும் உங்கள் பாதத்தில் உட்கார்ந்து உங்கள்கிட்ட இறக்கி வச்சு போகிற அத்தனையுடைய பாரங்களும் அந்த இடத்துல இறக்கப்பட்டு உங்கள் விடுதலை, உங்கள் இளைப்பாறுதல், உங்கள் ஜெயம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். வெற்றியின் ஆசீர்வாதத்தை கட்டவிழ்கிறேன், ஜெயத்தை கட்டவிழ்கிறேன், உங்கள் பாதுகாப்பை கட்டவிழ்கிறேன். ஐயா, ஒத்தாசி வரும் பருவதங்களுக்கு நேராக கண்களை எடுக்கிறேன். எப்பொழுதும் உமது பிள்ளைகள் ஒத்தாசி வரும் பருவத்தை நோக்கி கண்களை எடுத்து கரங்களை விரித்து உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி படைச்ச உங்கள்கிட்ட வரும்போது, உங்களை கூப்பிடும்போது, ஆபத்தில் கூப்பிடும்போது நீங்கள் உதவி செய்கிறீங்க. ஆபத்து நேரத்தில் என்ன கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்த வார்த்தையை நான் நினைத்து பார்த்து இப்பொழுது உங்கள் பிள்ளையை அப்படி கூப்பிடும்போது, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஆஸ்பத்திரியில் மரண படுக்கையில் இருந்தாலும் சரி, அந்த இடத்துல உடனே உங்கள் சக்தி, அற்புதங்களை செய்ய சக்தி பாயிட்டும், புதுமை செய்ய ஆற்றல் பாயிட்டும். அந்த இடத்துல உங்கள் கருணை, உங்கள் இரக்கம் அவர்களை விடுதலை செய்கிறது. விடுதலை செய்யட்டும் அப்படிங்கிறேனப்பா. ஆகவே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. இந்த நாளிலிருந்து இவங்க டெய்லி புசிக்கிற ஆகாரத்தை நீ ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. குடிக்கிற தண்ணீரை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. அது உங்களுடைய மருந்தாக மாறட்டும். இயேசுவே, உங்கள் உடல் ஒவ்வொரு மாதமும் இந்த திருவிருந்த ஆராதனை உங்கள் உடலை உட்கொள்கிறார்கள். இந்த உடல் ஆன்மாவின் உணவு. இந்த ஆன்மாவை கரைப்படுத்துகிற, இந்த ஆன்மாவை வீழ்ச்சியடைய செய்யக்கூடிய கிரியை செய்கிற ஆவிகள், பொல்லாத ஆவிகள், வான்வெளி திரிகிற பொல்லாத ஆவியுடைய கிரியை எல்லாம் அழிந்து நிர்மலமாகட்டும். அதை மேற்கொள்ளக்கூடிய சக்தி பலன் இந்த திருவிருந்த ஆராதனையில் ஒரு பிள்ளை கலந்து கொள்ளும்போது, அந்த உணவை உட்கொள்ளும் போது, உங்கள் உடலை உட்கொள்ளும் போது, உங்கள் ரத்தத்தை பானம் பண்ணும்போது, அத்தனை சக்திகளும் உங்கள் பிள்ளைகிட்ட உடலுக்குள்ளே பாயட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிற நல்ல தந்தையே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல ஓரங்களையும். ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அருள் கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனை, துணை, வழிநடத்தலும் என்னால் இந்த வருடத்தின் முதல் நாளில் இருந்து வருடம் முடியும் மட்டும் உங்களோடு குடும்பத்தோடு இருப்பதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்படி நாம் சார்ந்தது கடந்து செல்வோம். அப்படியே போட்டு எங்கே எடுக்கணும், எடுத்துருப்போம்.